ஆனா அந்த துரந்தர் 2 தி ரிவெஞ்ச் படம் வந்து உண்மையிலே நல்லா இருக்கா இல்லையா, இல்ல ஓவர் ஹைப் பண்றாங்களா, இல்ல ப்ரொபகண்டா மூவி அப்படின்னு சொல்றாங்களே அதெல்லாம் உண்மையா? அண்ட் அது இல்லாம நான் தியேட்டர்ல ஒரு படாத பாடுபட்டேன், அதெல்லாம் சேர்த்து இந்த தியேட்டர் vlog அண்ட் மூவி ரிவ்யூல வந்து பார்க்க போறோம். என்னங்க நீங்க லேட் துரந்தர் 1 பார்த்துட்டு என்னன்னா இது வேற மாதிரி இருக்குனா அப்படின்னு சொல்லி இந்த துரந்தர் பார்ட் 2க்கு வெறித்தனமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கன்ஃபார்ம் படம் வந்து தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிரும் அப்படி சொல்லி நியூஸ் எல்லாம் வந்துருச்சு. இருந்தாலும் இன்னைக்கு ரிலீஸ் ஆகாம போயிடுமோ அப்படி சொல்லி பாத்துக்கலாம் அப்படி சொல்லி தூங்கிட்டேன். எந்திரிச்சு பார்த்தா ஷோக்கு வெறும் 15 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள ரெடியாகி கிளம்பணும்னு சொல்லி அவசர அவசரமா ரெடியாகி சாப்பிட கூட இல்லைங்க. என்ன பண்ண போறேன்னு தெரியாம அப்படியே ஓடி போய் ஸ்கிரீன்குள்ள போயிட்டேன். படம் போட்டு 5 நிமிஷம் ஆச்சான். சரி பரவாயில்ல சரி பாப்போம்னு சொல்லி பார்த்தேன். ஃபர்ஸ்ட் அப் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸே வந்து நம்ம ஊர் வெற்றிமாறன் படம் பாக்குற மாதிரி நம்ம ஹீரோ போயிட்டு ஒரு 20-30 பேரை போட்டு பொழந்துட்டு இருக்காப்ல. பயங்கர வயலண்டா இருந்துச்சு. அதுவும் ரன்வீர் சிங்கோட ஆக்டிங் எல்லாம் வந்து பீக்ல இருந்துச்சு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட் எங்க முடிஞ்சிச்சோ அங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ரகுமான் டக்கெட் அப்படின்ற சிங்கத்தை போட்டு தள்ளினதுக்கு அப்புறம் ஹம்சா வந்து எப்படி அந்த கேங்க கண்ட்ரோல்குள்ள எடுத்துக்கிறான், அந்த இடத்துக்கு எப்படி இவன் கிங்கா மாறான் அப்படின்றத வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. அப்படியே படம் பார்த்துட்டே இருக்கேன். எனக்கு வேற பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. 4 மணி நேரம் படம் வேற நல்லாவும் வந்து போயிட்டு இருக்கு. எப்படி விட்டுட்டு போய் வாங்குறது சாப்பிடுறது அப்படின்னு சொல்லி அப்படியே அவசர அவசரமா வெளியே ஓடி போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படி சொல்லி கவுண்டர் கிட்ட போனா சிக்கன் பர்கரை வந்து புக் பண்ணிட்டாங்க. அவங்க ஒரு பில்லு தந்தாங்க. பில்ல தந்துட்டு கீழ் ஃப்ளோர்ல போய் வாங்கிக்காங்க அப்படி சொல்றாங்க. என்னங்க சொல்றீங்க? சரி போய் வாங்கிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி சீக்கிரம் அவசர அவசரமா கீழே ஓடி போய் அங்க கொடுத்தா அங்க ஒரு வடக்கன் வந்து வெயிட் கரோ பையா அப்படின்னு சொல்றாப்ல. யோ சீக்கிரம் கொடுத்து தொலையா, படம் வேற ஓடிட்டு இருக்கு அப்படி சொல்லி நான் வேற பாத்துட்டு இருக்கேன். அப்புறம் பர்கரையும் வந்து தந்துட்டாங்க. இதுதாங்க அந்த பர்கர். போய் அகைன் அந்த பர்கரை சாப்பிட்டுக்கிட்டே படம் பார்க்க ஆரம்பிச்சேன். பெருசா புரியாமலாம் இல்ல, அதே சாப்டர்ல தான் இருந்துச்சு. அதனால எனக்கு புரிஞ்சிச்சு. பக்கத்துல இருக்கிறதே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் ஆப் எல்லாம் வந்து போர் அடிக்காம அப்படியே ராவா கொண்டு போயிருந்தாங்க. அதுவும் அந்த அப்பா மகன் அந்த பேசிக்கிற சீன்லாம் வந்து தியேட்டரே குபீர் சிரிக்கிறாங்க. அப்புறம் இன்டர்வல் கிட்ட வர வர ஒரு கேரக்டரை உள்ள கொண்டு வந்து ஒரு ஸ்பை த்ரில்லர் மாதிரி அப்படியே கொண்டு போயிருந்தாங்க. அது சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அப்படியே இன்ட்ரோல வந்து விட்டாங்க. பக்கத்துல பார்த்தா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து இருக்காப்ல. ப்ரோ உங்க வீடியோஸ் எல்லாம் பாப்பேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. எனக்கு வேற ஒரே ஷை. அவ கூட ஒரு செல்ஃபி ஒன்னு எடுத்துட்டு இப்போ செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே வந்து அப்படியே நெருப்பு மாதிரி வந்து போச்சு. அப்படியே ஃபுல்லா ரிவெஞ்ச் தான். மாதவன் வந்து ஒரு 3-4 சீன்ல தான் வந்து வரவாப்ல. வர்ற சீன்லாம் வந்து மாஸ் காமிச்சிருக்காரு. அண்ட் நிறைய இடத்துலலாம் வந்து கொஞ்சம் லென்த்தா இருந்துச்சு. அதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற ஒரு ஃபீல் கண்டிப்பா இருந்துச்சு. அண்ட் இந்த படம் வந்து ப்ரொபகண்டா படமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த படம் வந்து ப்ரொபகண்டா படம் தான். அப்படி சொல்ற அளவுக்கு நிறைய சீன்ஸ் இந்த படத்துல வந்து இருக்கு. ஹிந்துஸ் எல்லாம் ரொம்ப கோழைங்கல்ல. இதெல்லாம் விட்டுட்டு நீங்க படமா வந்து பாத்தீங்க அப்படின்னா செம்ம படங்க, மஸ்ட் வாட்ச். நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த படமும் கண்டிப்பா பிடிக்கும். எனக்கு இந்த பார்ட்டை விட ஃபர்ஸ்ட் பார்ட் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அண்ட் படம் வந்து முடிஞ்சிச்சு. முக்கியமா கிளைமேக்ஸ்ல ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட்லாம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. அண்ட் பாத்தீங்களா எவ்வளவு கிரவுட் அப்படின்னு சொல்லி ஒரு ஹிந்தி தமிழ் டபுள் படத்துக்குலாம் இவ்வளவு கிரவுட்ன்றது வந்து ஹிஸ்டரி. நாம தான்